ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் முதல்ல பார்த்தோம்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் பகவான், 12ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது. இந்த 3 கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல. இந்த புரட்டாசி மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் அவர்களுடைய எண்ணங்களை எந்த விதத்திற்கு ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான பலன்களை தரப்போகுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு
சில நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு கெடுபிடியான மாதமும் கூட. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த சூரியன் எப்போதுமே இருப்பார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதனால நீண்ட நாள் விரய செலவுகள், வீண் விரய செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள், இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு எப்போதுமே வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல ஒரு பலன்களையும் நல்ல வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாக கூடியவர் இந்த மாதத்துல புரட்டாசி மாதத்துல 2 கட்டமாக பெயர்ச்சி ஆகிறார். 29ஆம் அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வராரு. மாதம் ஆரம்பிச்ச 2 நாட்களிலேயே அந்த ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கே ஆட்சி பெற்று வராரு. அடுத்து அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அவர் பெயர்ந்து போகிறார். இப்படி இருக்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானமாகிய அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில வருமானங்கள், சேமிப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது மாதத்தின் பிற்பகுதியில. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று வரார். இப்படி இருக்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தாலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த மருத்துவ செலவுன்றது ஒவ்வொரு மாதமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய உங்களுக்கு அதுல குறையக்கூடிய ஒரு நேரம்ன்றது இல்லை. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வளவோ நிறைய மருத்துவ ஆலோசனை பெற்றாச்சு, ஆனாலும் உங்களுக்கு அந்த வியாதியினுடைய தொந்தரவு அதிகமாயிட்டே இருக்கே ஒழிய அந்த வியாதியினுடைய நிவர்த்தி கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரியா ஏன்னா குரு ஆகப்பட்டவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ சுக்கிரன் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த காலகட்டத்துல அதற்குண்டான நிவர்த்தி இந்த புரட்டாசி மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏற்கனவே நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன், எப்போதுமே தன்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியை எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், தன்னுடைய குழந்தைகளை பற்றிய எண்ணமே இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக இருக்கும். தன்னுடைய குழந்தைகள் பெரிய பெரிய ஆளா இருக்கணும், ஒரு சமுதாயத்துல பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 4 மாத காலமாக குழந்தைகளால நிறைய ஒரு துன்பங்களை, ஏண்டா நமக்கு இந்த குழந்தை அப்படின்ற அளவிற்கு அந்த குழந்தைகள் மூலமாக அதிகமான துன்பங்களை அனுபவிச்சவங்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரைன்னு சொல்லலாம். என்னன்னா, நீங்க யாரையும் தேடி பயணிக்காதீர்கள். யார்கிட்ட நீங்க அன்பா பாசமா இருக்கிறீங்களோ அவர்களால உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு பற்றற்று இருந்தீங்கன்னா, யார்கிட்டையும் ரொம்ப ஒரு தொடர்பு இல்லாது ரொம்ப பாசம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு இந்த புரட்டாசி மாதத்துல மிக பெரிய ஒரு வளர்ச்சியை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெருமாள் அடுத்து அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் இந்த புரட்டாசி மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையா கிடைக்க போது. நீங்க எப்போதும் போல காமாட்சி அம்மனை நல்லா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வரதராஜ பெருமாளை நல்ல வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு வரதராஜ பெருமாளை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நிறைய கடன்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எத்தனை மாதமாகவோ கடனை அடைச்சிடலாம் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அந்த முயற்சியாகப்பட்ட
ஆரம்பிக்கப்பட்டது தோல்வியில தான் முடியுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடன் அடையுது, திரும்ப இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த மாதிரியா துலாம் ராசி அன்பர்கள் ஒரு என்ன சொல்றது, தன்னுடைய வாழ்க்கையை தக்க வச்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியா தான் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே சரியாகக்கூடிய, சீர் செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்துல நீங்க அந்த நவராத்திரி அப்போ உங்களுடைய உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நவராத்திரியில நீங்க வீட்டுல கொலு வச்சாலும் வைக்காட்டிலும் உங்க வீட்டு அருகில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுங்க. வளையல் அந்த 9 நாளும் இந்த வளையல்ன்ற ஒரு இதை மாத்திரம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா போறோம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிக பெரிய ஒரு வளர்ச்சியை எந்த அளவிற்கு நீங்க சந்திக்க போறீங்கன்றத உங்க கண்கூடாகவே நீங்க காண முடியும் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் மூலமாக நிறைய விரய செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் புதிதாக சொத்து வாங்குறீங்கன்னா இந்த ஒரு புரட்டாசி மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதாக சொத்து வாங்கும் போது அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் வீண் விரயங்களும் அந்த நேரத்துல இருக்க போகுது. அதனால உங்களுக்குன்னு ஒரு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன மருத்துவ செலவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய ஒரு 6 மாத காலமாக மருத்துவத்தினால நீங்க மருத்துவ செலவுகள் மூலமாக ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன தலைவலின்னு போன விஷயத்துல அங்க இருந்து உங்களுக்கு தேவையில்லாத தைராய்டு ப்ராப்ளம், அந்த மாதிரியான தேவையில்லாத வியாதிகளை சொல்லி அதன் மூலமாக ஒரு பெரிய பெரிய மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. அதுல இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம். நீங்க தேடிய வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட், இது நாள் வரைக்கும் வேலைக்காக நீங்க போயிருப்பீங்க, அங்க எந்த ரிசல்ட்டும் இல்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு அங்க ரிசல்ட் இருந்திருக்காது. பட் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க தேடிய வேலை வாய்ப்புல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட், உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கு தேவையான ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த துலாம் ராசியில. இந்த துலாம் ராசியில இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும், அடுத்து உங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.